அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூங்கில் தண்டு வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இது டிஃபனுக்கும் சாப்பாடுக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ஹார்ட்டுக்கு, எலும்புக்கு, நரம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தண்டை பொடிசாக கட் பண்ணி அரை மணி நேரம் இதில் ஊற வைங்க. அரை மணி நேரம் கழித்து அந்த தண்டு ஊறினோடனே அந்த குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 10 சீட்டி விடுங்க, அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பீஸ் அளவுக்கு தேங்காய் பீஸை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை பாதியாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். மீடியம் சைஸு தக்காளியை 4 பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். பூண்டையும் இதில் சேர்த்துக்குவோம். இஞ்சி துண்டையும் இதில் சேர்த்துக்குவோம். பட்டை, ஏலக்காய், லவங்கம் இந்த அளவுக்கு சேர்த்துக்குவோம். கசகசா கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்குவோம். இந்த மசாலாலாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட்டை. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்குவோம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 10 நிமிஷமாக ஊற வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்குவோம். அந்த பேன் ஹீட் ஆனோன்னே ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெய் சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கோங்க. அதை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ பொன்னிறமாக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்லோவாக வச்சுக்கோங்க கேஸை. ஏன்னா மிளகாய் தூள் சேர்த்தனால கொஞ்சம் கருகிடும். அதனால தான். ஏற்கனவே நைஸாக அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை இந்த மசாலாவில் சேர்த்துக்குவோம். நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவோம். 2 சீட்டி விட்டுருவோம். ஏன்னா அந்த மசாலா வாசம்லாம் போயிடும். அதுக்காக தான் 2 சீட்டி விடுறது. 2 சீட்டி விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ மசாலா வாசனைலாம் இல்லைங்க. 10 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு கடலப்பருப்பு. இப்போ அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு 10 விசில் விட்டு வேக வச்ச மூங்கில் குருத்தை இதில் சேர்த்துக்குவோம். அந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 3 சீட்டி விட்டு விசில் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெண்டும் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இது இல்லைனாலும் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூங்கில் குருத்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வீக்லி 1 டைம் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.